என்னோட பேர் சௌமியா. நான் மலைகளின் அரசியாம் நீலகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் 2017 மகளிர் சுய உதவிக்குழுல சேர்ந்தேன். என்னோட குழுவோட பேரு ஸ்டார் மகளிர் சுய உதவிக்குழு. ஃபர்ஸ்டா நாங்க நீலகிரி மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியில 3 லட்சம் கடன் வாங்கினோம். இந்த 3 லட்சம் கடனை வாங்கி நாங்க தொழில் செஞ்சோம். என்ன தொழில் பாத்தீங்கன்னா ஊதுபத்தியும் பால் பாக்கெட்டும் விற்பனை செய்யற தொழில ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா மகளிர் குழு அப்படின்னாலே மக்கள் மனசுல என்ன இருக்கும்னா கடனை வாங்குவாங்க, லோனை வாங்குவாங்க, கடனை கட்டுவாங்க, இப்படின்ற எண்ணம் தான் பெரும்பாலும் இருக்கும். அடுத்த கட்டமாவும் நாங்க என்ன பண்ணோம், இந்த தொழில் மூலமா வருமானம் வரவும் அடுத்த 2வது வங்கி கடனும் நாங்க நீலகிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில வாங்கி 5 லட்சம் வாங்கினோம். அந்த 5 லட்சத்தை வச்சு நாங்க என்னோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக இட்லி மாவும் தோசை மாவும் போட்டோம். இந்த விற்பனையும் செஞ்சு இது மூலமாவும் எங்களுக்கு நல்ல இன்கம் வரவும் எங்களோட மகளிர் திட்டம் மூலமா இடிபி ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இடிபி ட்ரைனிங்ல எங்களுக்கு எப்படி நம்ம ஒரு தொழிலை செஞ்சு அது மூலமா நம்ம எப்படி ஒரு தொழில் முனைவரா ஆகணும் அப்படின்ற பயிற்சி எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்பதான் என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு தோணுச்சு, நம்ம ஏன் தொழில் முனைவோரா மாறக்கூடாது, நம்ம ஏன் இந்த சின்ன லெவல் பிசினஸ்ல இருந்து பெரிய லெவல் போக கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு எங்களோட ஊர் சுற்றுலா தலம் நீலகிரி மாவட்டம், அது இல்லாம கூடலூருக்கு கர்நாடகா கேரளா இது 3மே இணையிற இடம் அப்படின்றதுனால டிஷ்யூ பேப்பர் நல்லா நமக்கு சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் மிஷின் வாங்கலான்னு முடிவு பண்ணி எப்படி அந்த லோன் வாங்குறதுன்னு தெரியாம இருந்த இடத்துல இடிபி மூலமா மகளிர் திட்டம் மூலமாவும் எங்களுக்கு டிக் ஆபீஸ் தெரிஞ்சது. நம்மளோட மாவட்ட தொழில் மையம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வந்தது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க லோன் அப்ளை பண்ண எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 52 லட்சம். இந்த ஒரு பெரிய தொகைய என்னை நம்பி மாவட்ட தொழில் மையமும் இந்த லோனை வாங்குறதுக்காக மகளிர் திட்டமும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த லோனை நாங்க வாங்கி மிஷினரிஸ் போட்டோம். மிஷினரிஸ் போடும் போதுதான் தெரிஞ்சது எங்களுக்கு அந்த 52 லட்சத்துக்கான மானிய தொகை 9,20,000 ரூபாய் கிடைச்சது. நான் வெறும் மிஷினை வாங்கிட்டோம், எப்படி இந்த தொழிலை பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும் போது எங்களுக்கு 9,20,000 ரூபாய் மானிய தொகை கிடைச்சது. அந்த மானிய தொகையை வச்சு எனக்கு 23 வகையான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பொருள் வாங்கறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அந்த பொருட்களை வாங்கி நாங்க இப்ப பாத்தீங்கன்னா 23 வகையான பொருட்கள் தயாரிச்சிட்டு இருக்கோம். இப்ப என்கிட்ட 5 வகையான பிசினஸ் இருக்கு. இந்த 5 வகையான பிசினஸ்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஊதுபத்தியும் பாலும் ஸ்டார்ட் பண்ணோம். அது கூட இட்லி மாவு, தோசை மாவு, ரெடிமேட் சப்பாத்தி, அது இல்லாம டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பர்ல நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எந்த ஹோட்டல்ஸ் போனாலும் நமக்கு டிஷ்யூ பேப்பர் வேணும். அந்த டிஷ்யூ பேப்பர்ல பிளைனா இருக்கிறது இருக்கு, பிரிண்டிங் இருக்கு. இப்போ ஹோட்டல் போனா என்ன கேட்பாங்க, அந்த ஹோட்டலோட நேம் தெரியணும்னா அந்த டிஷ்யூ பேப்பர் அங்க இருக்கும். அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து கை தொடச்சிட்டு நமக்கு அந்த மைண்ட் இருக்கும். அதனால என்ன பண்ணிருக்கோம், அந்த டிஷ்யூ பேப்பர்ல அந்த ஹோட்டலோட ரெசார்ட்டோட நேம் வர மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது இல்லாம எங்களோட பிசினஸே இந்த ரெசார்ட்டும் கடைகளும் அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்ப என்கிட்ட பாத்தீங்கன்னா 25 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. 5 வகையான தொழில் இருக்கு. நான் இப்போ ஒரு தொழில் முனைவரா மாறி இருக்கேன். இந்த தொழில் முனைவரா நான் மாறுறதுக்கு எனக்கு ரொம்ப உந்துதலா இருந்தது என்னன்னா மகளிர் திட்டமும் எங்களோட ட்ரைனிங்கும் எங்களோட ஆபீசஸும் தான். ஆனா எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது, நான் இந்த தொழிலை கண்டிப்பா செஞ்சு சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் பொண்ணுங்க வளர்ந்தாலும் பொண்ணுங்களை என்னதான் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உன்னோடது வீட்டுல சமைக்கிறது பாத்திரம் கழுகிறது இவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். அதனாலயே நான் யோசிச்சேன், நம்ம இதோட நிக்க கூடாது. நமக்கு இவ்வளோ வாய்ப்பை நம்ம தமிழ்நாடு அரசு நமக்கு வழங்குறாங்க. இப்போ மகளிர் திட்டம் அப்படின்னு எடுத்தாலே நம்மளோட துணை முதலமைச்சர் ஐயா தான். அப்போ நமக்கு இவ்வளோ வாய்ப்புகளை மகளிர் சுய உதவி குழு நமக்கு தராங்க. இத நம்ம பயன்படுத்தி நான் கூடலூருக்குள்ள மட்டும் இல்லாம பெரிய லெவல்ல தொழில் முனைவரா மாறணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது இல்லாம என்னோட பிசினஸ் நான் செய்யறது வெளியே யாருக்கும் தெரியாம இருந்தது. ஆனா எனக்கு இன்னைக்கு மகளிர் திட்டம் மூலமா எங்க பிடி சாரோட உதவியாலையும் எங்க எம்டி மேம் உதவியாலையும் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கேன். இத வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தது நம்மளோட தமிழ்நாடு அரசும் எங்களோட துணை முதலமைச்சருக்கும் என்னோட மிகவும் பணிவான நன்றியையும்
வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.